அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி ஜெனரல் டன் கெய்ன் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருப்பதாக அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN செய்தி வெளியிட்டிருக்கிறது. அது தனிய செய்தி மட்டுமில்லாமல் நீண்ட ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் பல ரகசியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, இதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. எனவே இந்த ஒரு நீண்ட கட்டுரையில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான ஒரு வணிக கப்பல் மீது இன்று காலை ஏவுகணை தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது, ஹோமுஸ் நீரிணைக்கு அருகில் வைத்து. எனவே அது குறித்த சில தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உலக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஈரானுடனான போர் ஒரு பிரயோசனம் இல்லாத போர். அதில் வெற்றி பெற முடியாது. இராணுவ ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அதில் வெற்றி பெற முடியாது. சொல்லப்போனால் ஈரானை முடக்குவதோ அல்லது ஈரானை முற்றுமுழுதாக அழிப்பதோ கஷ்டமான வேலை என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஏற்கனவே பல பேர் ஆலோசனைகள் சொல்லி ஏண்டா சொன்னமிட்ட மாதிரி போயிட்டுது அவர்களுக்கு. ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் யாருடைய பேச்சையும் கேட்கலன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி ஜெனரல் டன் கெய்ன் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்திருப்பதாக, அதே கருத்துக்கு வந்திருப்பதாக இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நாட்டினுடைய இராணுவ தளபதியே நம்பிக்கை இழக்கிறார் என்று சொன்னால், இப்போ அரசியல்வாதிகள் நம்பிக்கை இழக்கலாம், ஊடகங்களில் இல்லை இந்த யுத்தம் வேண்டாம், இது பிரயோசனம் இல்லை என்று சொல்லி ஆய்வு கட்டுரைகள் போடலாம். ஆனால் இராணுவ தளபதி மேலே எப்போவுமே நம்பிக்கையாக இருப்பினும், தாக்குதல் முனைப்பிலே இருப்பினும், அவைகள் களத்தில் இருப்பினும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இராணுவ தளபதிக்கே நம்பிக்கை குறைந்து போய்விட்டது. அவரே சலிச்சு போயிட்டார். அவர் நிறைய கவலைப்படுகிறார். அமெரிக்க இராணுவத்திற்கு தேவையில்லாத இழப்புகள் வருது, உயிரிழப்புகளும் தான், அதே போல சொத்தழிவுகளும் தான் நிறைய தேவையில்லாமல் வருது என்று சொல்லி அவரே கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கட்டுரையினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த தகவலை ஜனாதிபதி ட்ரம்புக்கு சொல்லியே ஆகணும். ஆனால் ட்ரம்புக்கு போயிட்டு சும்மா சொல்ல முடியுமா? எடுத்தங்க கவிழ்த்தம் என்று சொல்ல முடியுமா? இல்லையேன ட்ரம்ப் கோவப்பட்டு சில பதவியிலிருந்து தூக்கி எறிவார். ஏன்னு சொன்னால் எத்தனையோ பேர் இப்போ பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் எத்தனையோ தளபதிகள், தரைப்படை தளபதிகள், கடற்படை தளபதிகள், விமானப்படை தளபதிகள் என்று சொல்லி எத்தனையோ பேரை பதவியிலிருந்து தூக்கி இப்போ நீங்கள் மேலே படங்களில் பார்க்குறீங்க. இந்த தளபதிகள் எல்லாமே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள், பதவி குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்களுடைய நடவடிக்கை என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே நடுவில் பீட் ஹெக்ஸத் இருக்கிறார், அங்கால டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் ஜனாதிபதி, இங்கால இராணுவ தளபதி. அப்போ இவரை தாண்டி போய் எப்படி ட்ரம்புக்கு சொல்ல முடியும்? சொன்னால் பதவி இருக்குமா என்றெல்லாம் நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் டன் கெய்னுக்கு இருந்ததாம். அப்போ டன் கெய்ன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எடுத்த எடுப்பில் போயிட்டு ட்ரம்போட கதைக்காமல் அதுக்கு முதலே ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் அதிகாரிகள் இருப்பினும் தானே கிட்டத்தட்ட இந்த போர் வேண்டாம், இது தேவையில்லாத போர் என்று சொல்லி ஈவன் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதிக்கார் தானே JD Vance, அவருக்கே ஆரம்பத்தில் இருந்து அப்போ முதல் நாளில் இருந்தே இந்த யுத்தத்தில் உடன்படிக்கை இல்லை என்று சொல்லப்படுது. அவர் பெருசாக கதைக்கிறதே இல்லை, இதை பற்றி வாயை திறக்கிறே இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு மட்டும் பாகிஸ்தானுக்கு கலந்து கொண்டு போனவரை தவிர மற்றபடி வேறு எந்த விதமான நடவடிக்கையும் செய்யலைன்றது எங்களுக்கு தெரியும். எனவே துணை ஜனாதிபதி JD Vance உட்பட பல முக்கியமான அதிகாரிகளுக்கு இந்த யுத்தத்தில் உடன்படிக்கை இல்லை என்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே அப்படியான சில அதிகாரிகளை சந்தித்து இராணுவ தளபதி ஜெனரல் டன் கெய்ன் என்ன செய்கிறார் சொல்ல தன்னுடைய விஷயத்தை விளங்கப்படுத்துகிறார், டிஸ்கஸ் பண்ணுறார். அவையிலும் ஒரே கருத்தை தான் சொல்லினோம். ஏன் அதை டிஸ்கஸ் பண்ணவர் என்று சொன்னால், ட்ரம்பிட்ட போய் சொல்லாக்கு முதல் இப்போ இவர்களுடைய ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தானே, இன்னும் நான் கதைச்சு பார்த்தேன், அவர்களும் இதே கருத்து தான் சொல்கிறார்கள் என்று சொல்லலாம் தானே, ஒரு சப்போர்ட் தானே. அதனால கடந்த சில நாட்களாக சில முக்கியமான அதிகாரிகளோட எல்லாம் கலந்துரையாடி போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து போட்டு அதுக்கு பிறகுதான் ட்ரம்பை சந்தித்து ரகசியமான முறையில், இதில் ரகசியமான முறையில்ன்றதை நாங்கள் கொஞ்சம் உத்து கவனிக்க வேண்டியிருக்கு. என்னென்னு சொன்னால், இதில் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் வேற இல்லை, அவருக்கு தெரியாமல் அவரை தவிர்த்துட்டு நேரடியாக போயிட்டு ட்ரம்புக்கு சொல்லியிருக்கார். அப்போ தான் சரியான உண்மைகளை சரியான நபர்கிட்ட போய் சொல்ல முடியும். பீட் ஹெக்ஸுக்கு ஊடாக போனால் ஏன்னு சொன்னால், ட்ரம்ப் யுத்தத்தை நடத்தணும் என்று உறுதியாக இருக்கிறாரோ இல்லையோ, பீட் ஹெக்ஸத் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அவர் தான் பல முடிவுகளை இதில் தீர்மானிக்கிறார் என்று சொல்லப்படுது. எனவே அவருக்கு அரசியல் கவலை இல்லை தானே. இப்போ பீட் ஹெக்ஸத்துக்கு தேர்தலில் வெற்றி பெறணும், திருப்பி ஏதாவது பதவிக்கு வரணும்னு சொல்லி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ட்ரம்புக்கு அந்த கவலை இருக்குது, மற்றது ட்ரம்ப் தானே பதில் சொல்லணும். எனவே இப்படியான ஒரு சிக்கல் அதுக்கு இருக்குது.
அப்போ டன்கைன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஜெனரல் டன்கைன் புத்தி சாதுரியமாக பீட் ஹெக்ஸை தவிர்த்து விட்டுட்டு நேரடியாக ட்ரம்ப்கிட்ட போயிட்டு ரகசியமான முறையில் சொல்லியிருக்கார், இந்த மாதிரி ஈரானோட யுத்தம் செய்து ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க வான்வழி தாக்குதல்களை வந்து தீவிரப்படுத்த சொல்லி, அப்படி வான்வழி தாக்குதல்களை மட்டும் நடத்துறதால ஒரு பிரயோசனமும் இல்லை. சும்மா தேவையில்லாமல் குண்டுகள் சில வழியும் அங்கே ஈரானில் வந்து பொதுமக்கள் கொல்லப்பட அது பெரிய பிரச்சாரமாக மாறி அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பும். எனவே இந்த யுத்தம் பிரயோசனம் இல்லை என்றதை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டார். அதாவது இந்த கட்டுரையினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதியே நம்பிக்கை இழந்து விட்டார் என்று சொல்லி, அதுக்கு காரணம் ஈரான் வந்து காலத்துக்கு காலம் புதுப்பிச்சு அதிரடி தாக்குதல்களை நடத்துவதுதான் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், ஒரு தடவை வந்து 12-13 நாள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி ஈரானை வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம் என்று சொல்லி சொன்ன பிறகு ஈரான் என்ன செய்யும் சொன்னால், சத்தப்படாமல் இருந்துட்டு பிறகு திடீரென்று எங்கேயோ இருந்து ஆயுதங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து மலமலாண்டு அடிக்கிறது, பேருந்து கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது, திருப்பி கொண்டு வரது. இந்த சமாதான காலம் முழுவதையும் ஈரான் வந்து ஏராளமான ஆயுதங்களை குவிப்பதிலும் இராணுவ கட்டமைப்புகளை வந்து வலுப்படுத்துவதிலும் சேதமடைந்த விஷயங்களை வந்து புனரமைப்பதிலும் கவனம் செலுத்தியது என்று சொல்லி ஏற்கனவே CNN வந்து ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டிருக்கிறது. திடீரென்று அந்த ஃபீனிக்ஸ் பறவை என்றுக்கு தானே சாம்பல்ல இருந்து உயிர்க்கும் என்று சொல்லி, அதே மாதிரி ஈரான் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து உயிர் தெழுந்து வந்தோண்டே இருக்குது. எனவே தாக்குதல் நடத்தி பிரயோசனம் இல்லை என்றுதான் டன்கைன் அவர்களுடைய முடிவு. தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கார், வேண்டாம், இந்த யுத்தத்திலிருந்து நாங்கள் உடனடியாக வெளியேறணும். எப்படி வெளியேறணும்னு சொன்னால் அதுக்கான வழிகளை கண்டுபிடிங்க. பேச்சுவார்த்தை நடத்தியோ அல்ல வேறு ஏதாவது செய்தோ இதிலிருந்து நாங்கள் வெளியேறி வரணும். யுத்தம் நடத்துறதால ஒரு பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி தெளிவாக இராணுவ தளபதியை எடுத்து சொல்லிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தனியே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட மட்டும் சொல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான நபர், அமெரிக்க இராணுவத்துறைக்கு மிக முக்கியமான நபர், அவர்தான் CIA, அமெரிக்காவினுடைய முக்கிய புலனாய்வு அமைப்பு CIA இயக்குனர் ஜோன் ரட்க்ளிஃப். அவருக்கும் வந்து எடுத்து சொல்லியிருக்கார். என்ன சொன்னால், புலனாய்வு தலைவருக்கு வந்து சொல்லத்தான் வேணும் என்ன நடக்குது என்று சொல்லி. அடுத்தது அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அவருக்கும் வந்து விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கார். அண்ட் துணை ஜனாதிபதி JD வான்ஸுக்கும் இந்த விஷயங்களை இராணுவ தளபதி எடுத்துரைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த கட்டுரையில் வந்து நீண்ட கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர், ஈரான் மேலே மிக பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தப் போகிறேன், ஒரு மேசிவ் அட்டாக் ஒன்றை செய்ய போகிறேன் 14 நாட்களுக்கு 2 வாரங்களுக்கு, அதுக்கு பிறகு ஈரானினுடைய கதை முடிஞ்சிடும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தவர். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த தாக்குதல் ஆரம்பிக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஐதர் சனியோ ஞாயிறோ வந்து ஆரம்பிக்கலாம் என்று கூட எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாக்குதல் கடைசி நேரத்தில் வந்து நிறுத்தப்பட்டது, ஒத்தி வைக்கப்பட்டது, நடத்தவே இல்லை. அதுக்கு காரணமும் டன்கைன் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் தான். இந்த மாதிரியான தாக்குதல்களில் வந்து ஒரு பிரயோசனமும் இல்லை என்றதை இராணுவ தளபதியே சொன்னதுதான் காரணம் என்று சொல்லி இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா சம்பவங்களையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள ஈரானுடனான போரில் இருந்து அமெரிக்கா இப்போது பின்வாங்குவது சம்பந்தமாக யோசித்து கொண்டிருக்கிறது. அது வந்து ஒரு தோல்வியாக இருக்கக்கூடாது, தோத்து பின்வாங்கி வந்துட்டோம் என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அப்படித்தான் உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்போ 2 நாளைக்கு முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர், மிக விரைவில் ஈரானுடைய யுத்தம் முடிவுக்கு வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் என்று சொல்லி ஒரு ஊடக சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தவர். எனவே அதையும் இதையும் நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். எனவே ஈரானுடனான போரில் வந்து அங்கே களத்தில் என்னதான் நடக்குதுன்றதை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது CNN வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கட்டுரை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் CNN ஊடகத்துக்கும் வந்து ஆகாது. அடிக்கடி CNN வந்து ஃபேக் நியூஸ் என்று சொல்லி கொண்டிருப்பார். எனவே இந்த செய்தியை வந்து அவர் கருத்தில் எடுக்க போகிறாரா இல்லையா என்ன ஏதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த உலகத்தில் மறுக்க முடியாத உண்மை என்னென்னு சொன்னால், களத்தில் நிற்கிற இராணுவ தளபதியினுடைய பேச்சை ஒரு அரசியல்வாதி ஏசி ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி கேட்கல என்று சொன்னால், அதை நிராகரிப்பாராக இருந்தால் அந்த அரசியல்வாதியினுடைய எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். இதுக்கு வந்து வரலாற்றில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஹோமுஸ் நீரிணைக்கு அருகில் சென்று கொண்டிருந்த ஒரு யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு சொந்தமான ஒரு கப்பல், அதாவது வந்து அட்னொக் என்று சொல்லி ஒரு ஆயில் கம்பெனி, அதாவது அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி என்று சொல்லி, இது வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அரசாங்கம் இருக்குது தானே, அரசாங்கத்துக்கு சொந்தமான அரச ஆயில் கம்பெனி என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதுதான் அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி.
அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு கப்பல் வந்து ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போய்கொண்டிருக்கக்குள்ள இன்றைக்கு சனிக்கிழமை காலமே திடீரென்று மிசைல்ஸ் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் காரணமாக கப்பல் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது. இருந்த போதிலும் கூட பணியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த ஆயில் கம்பெனியாக இருக்கலாம் அல்லது அந்த கப்பலாக இருக்கலாம், இங்கெல்லாம் பணிபுரிகிறார்கள் வந்து ஏராளமான இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், தமிழர்கள், ஏராளமானவர்கள் வந்து பணிபுரிகின்றார்கள். எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே தாக்குதல் ஒன்று நடக்குது என்று சொல்லி செய்தி வந்தோடனே உடனே எங்களோட மைண்டுக்கு வர்றது எங்களுடைய உறவுகள் தான். எனவே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்றது ஆறுதலான செய்தியாகும். இந்த அட்னோக் என்ற கம்பெனி இருக்குத்தானே, இந்த கம்பெனிக்கு சொந்தமான 15 கப்பல்கள் ஏற்கனவே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றனவாம். இந்த கடந்த காலங்களில், அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரைக்கும் 15 கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளனவாம். இன்றைக்கு காலமாக தாக்கப்பட்ட கப்பல் வந்து 16வது கப்பல் என்று சொல்லி யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.